முதலமைச்சர் வேட்பாளர்கள் எல்லாம் இன்று வேட்பாளர்களாகவே கரைந்து போய்விட்டார்கள். சென்ற ஆட்சியின் நீட்சியாக இல்லாமல் புதிய ஆட்சியாக அமைய வேண்டும். எதிர்கட்சி அமைச்சராக தலைவராக இருந்தால் வரமாட்டேன் என்ற சூழ்நிலை அவரிடமும் இருந்தது. திராவிட கட்சிகளை தவிர மற்ற எல்லா மாநில கட்சிகளும் சரிந்து கரைந்து போயிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு தேசிய கட்சியாக, அதுவும் 154 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட சூழ்நிலையில் 3.9% பெற்று வெற்றியை தேடி தரவில்லை என்றாலும் நம்பிக்கையை இந்த தேர்தல் தேடி தந்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். மக்களை பொறுத்தமட்டில் ஆதரவின் ஆரம்பம் தான் இந்த எழுச்சியான வாக்குகளின் சதவீதம் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். தொடர்ந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களை ஒதுக்குகின்ற கட்சியாக இருக்கிறது என்ற ஒரு அவப்பெயரை, ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். தினம் ஒரு குடியிருப்புக்கு செல்கிறேன், பல குடும்பங்களை சந்திக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எந்த ஊருக்கு செல்கிறேனோ அந்த ஊரில் அதே போல குடியிருப்புகளுக்கு செல்கிறேன். அவர்களோடு பழகுவது, பேசுவது, சாப்பிடுவது என்பது மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் உடனே எனக்கு தெரிகிறது. எங்களால் எந்தெந்த பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைக்க முடியுமோ அந்த பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். மழை வெள்ளம் வந்தவுடன் முதலில் அறிக்கை கூட தாக்கல் செய்வதை தாமதப்படுத்தியது தமிழக அரசு. அந்த அறிக்கையை எதிர்பார்த்திருந்த மத்திய அரசு அறிக்கை வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று உடனே 1000 கோடியை அறிவித்து, மறுபடியும் 900 கோடியை, ஏற்கனவே 900 கோடி, அப்புறம் 1000 கோடி அறிவித்து, ஏறக்குறை 2000 கோடியை அறிவித்து சென்றார்கள் என்பது மட்டுமல்ல, இதில் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரதமர் உயிரிழந்தவர்களுக்கு 4 லட்சம் என்று மாநில அரசு அறிவிக்கிறது. அதில் 2.5 லட்சம் ரூபாய் மத்திய அரசின் பங்கு என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அமர வைக்கும் இருக்கையில் அரசியல் வேண்டாம் என்று நான் 2 பேரையுமே கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சராக இருந்தால் வருவேன், எதிர்கட்சி அமைச்சராக தலைவராக இருந்தால் வரமாட்டேன் என்ற சூழ்நிலை அவரிடமும் இருந்தது. நிச்சயமாக தமிழக அரசு சரியான இருக்கை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அதே நேரத்தில் இருக்கையில் அமர்ந்து எல்லா நாட்களும், ஏறக்குறைய முடிந்த நாட்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவையும் கலைஞர் அவர்கள் எடுக்கிறார். ஜனநாயக உரிமை பகுதியளவுகாது பறிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. குதிரை பேரங்கள் போன்றவை வருவதற்கு மிக அதிக காரணமாக விடும். ஒரு ஆளும் கட்சியின் அதிகாரம் மிக அதிகமாக அங்கே பலத்தை காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதே போல சுயநலம், பணபலம், அதிகார பலம் மிக அதிகமாக அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கும். இதை ஏன் அவசரமாக, எந்தவித மிகப்பெரிய விவாதமும் இல்லாமல் மிக அவசரமாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியும் என் மனதிற்குள் எழுகிறது. ஒரு நல்ல சூழ்நிலையை அனைவருமே இழந்து விட்டார்கள் என்பது எனது கருத்து. முதலமைச்சர் வேட்பாளர்கள் எல்லாம் இன்று வேட்பாளர்களாகவே கரைந்து போய்விட்டார்கள். ஆனால் அனைவருமே இணைய வேண்டும் என்று நினைத்தோம். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது தனியாக நின்றால் கூட தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு தான் எங்களது வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற ஆட்சியின் நீட்சியாக இல்லாமல் சென்ற ஆட்சியை விட புதிய ஆட்சியாக அமைய வேண்டும் என்பது எங்களது எண்ணம். மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு எந்தெந்த விதத்திலெல்லாம் மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுத்தால் அது மக்களுக்கான நல்ல திட்டங்கள் மத்திய அரசிடமிருந்து விரைவாக கிடைக்கும் என்பதை தமிழக முதலமைச்சரும் அமைச்சர்களும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் தமிழகம் என்பதும் எனது ஆசை. இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கே.ஆர். ராமசாமியில் ஆரம்பித்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து, எஸ்.எஸ். ராஜேந்திரன்லேருந்து, சிவாஜி கணேசன்லேருந்து, சரத்குமார்லேருந்து, நிர்மலேருந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டான்டா. நீ தயவு பண்ணி போகாதான்னு விதி ஆரம்பிச்சு.